வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. தமிழக காங்கிரஸில் மிகப்பெரிய சர்ச்சை தொடர்ந்து கொண்டே இருக்கிறது. எப்போது மாநில தலைவராக திரு இளங்கோவன் பொறுப்பேற்றார் அப்போது சர்ச்சைகளுக்கும் செய்திகள் இடம்பெறுவதற்கும் குறைவே இல்லை. சமீபமாக காங்கிரஸ் கட்சியுடைய முன்னாள் மத்திய அமைச்சர் ஜெயந்தி நடராஜன் விலகியிருக்கிறார். காங்கிரஸ் கட்சியுடைய அகில இந்திய கமிட்டியுடைய உறுப்பினராக இருக்கக்கூடிய கார்த்தி சிதம்பரத்துக்கு நோட்டீஸ் அனுப்பப்பட்டிருக்கிறது. சர்ச்சையின் பின்னால் இளங்கோவன் தொடர்கிறாரா, இளங்கோவன் பின்னால் சர்ச்சையில் வருகிறதா? வாருங்கள் இன்றைய கேள்விக்கு என்ன பதில் நிகழ்ச்சியில் அவரிடமே கேட்கலாம். வணக்கம். இப்போ ஆஃப் லேட்டா சமீபத்தில் பார்க்கும்போது ஒரு விமர்சனத்தை செய்து விடுவது, அதன் பிறகு பல முன்னேற்றங்கள் பல பின்னடைவுகள் ஏற்பட்ட பிறகு அதற்கான விளக்கத்தை கொடுத்து சமாளிப்பது, இதுதான் நிலைமையாயிருச்சா? நீங்க பொதுப்படையா பேசுறதோட ஓப்பனாக பேசலாம். எதை நீங்க முதல்ல நீங்க சொன்னீங்க, ரெண்டு மூணு விஷயம் நீங்க என்னை அறிமுகப்படுத்தும் போது ஒன்று சொன்னீங்க, தலைவர் ஆனதிலிருந்து பிரச்சனைகள் அப்படின்னு சொல்ல, சர்ச்சைகள். தலைவர் ஆனது சர்ச்சைகளும் பிரச்சனைகள் கிடையாது. ஜெயந்தி நடராஜன் அவர்கள் விலகிய போது நான் அவருக்கு விலகி காங்கிரஸை தாக்கி ஏன் விலகுகின்றேன் என்று அறிக்கை தந்த போது அந்த அறிக்கைக்கு நான் பதில் அறிக்கை சொன்னேன். அதிலே நான் குறிப்பிட்ட கடைசி 2 வரிகள் எங்கள் கட்சியிலே சில மன வருத்தங்களை ஏற்படுத்தியது உண்மை. அதுதானே தவிர ஏதோ என்னை தலைவராக போட்டதிலிருந்து சர்ச்சைகள் என்று சொல்வதை எல்லாம் கொஞ்சம் ஏற்றுக்கொள்ள. ரெண்டு விஷயமே நான் சொன்னேன். அதாவது உங்களை சர்ச்சைகள் தொடர்றதா அல்லது சர்ச்சையில நீங்க தொடர்றதா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது காலம் தான் சொல்லணும். நீங்க ஒரு கான்ட்ரவர்சியல் லீடரா இருக்கிறீங்க அப்படிங்கறத நம்ம கண்கூடா நம்ம பார்க்க முடியுது. உங்களுடைய வார்த்தைகள் மிகப்பெரிய வீச்சுகளை மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது அப்படிங்கறத மறக்க முடியாது இல்லையா? இல்ல அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு தெரியாது. நீங்க சொன்னீங்க, அதாவது இன்னும் கொஞ்சம் ஐ திங்க் யூ ஷுட் பி மோர் ஸ்பெசிபிக். நீங்க முதல்ல சொல்லும் போது ஜெயந்தி நடராஜன் விலகை பத்தி பேசும்போது அதுல ஒரு யாரும் எதிர்பார்க்காத 2 விஷயங்கள். ஒன்னு இவங்க விலகினது ரொம்ப நல்ல விஷயம், நான் நன்றி சொல்றேன் அப்படின்னு மட்டும், இவருடைய தகப்பனார் பக்தவத்சலம் காங்கிரசுக்கு மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தினார் சொல்லிட்டு தாத்தா மன்னிக்கணும், இவருடைய ஜெயந்தி நடராஜன் தாத்தா பக்தவத்சலம் மிகப்பெரிய பின்னடைவு ஏற்படுத்தினார் சொல்லிட்டு அவரையும் கூட விமர்சனம் பண்ணீங்க. இது காங்கிரஸ் வரலாற்றில் பார்க்காத ஒரு புதிய விஷயமா இருந்தது. ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். என்னை பொறுத்தவரையில் பக்தவத்சலம் அவர்கள் மீது நான் மிகுந்த மரியாதை வைத்திருக்கின்றேன். ஆனால் ஜெயந்தி நடராஜன் என்ன சொன்னார் என்று சொன்னால், நாங்கள் 4 தலைமுறையாக காங்கிரசுக்கு பாடுபட்டு வருகின்றோம், சுதந்திர போராட்டத்திலிருந்து நாங்கள் பாடுபட்டு வருகின்றோம் என்று சொல்லி இருக்கின்றார். உண்மைதான். முத்துராமலிங்க முதலியார் இருந்து எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பிஃபோர் இண்டிபெண்டன்ஸ் அந்த ஃப்ரீடத்துக்கு அந்த சுதந்திர போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டவர்கள் தான், பாடுபட்டவர்கள் தான், தியாகங்கள் செய்தவர்கள் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் அதே நேரத்தில் வரலாற்றிலே இந்த உண்மைகளை ஒற்றுக்கொள்ளும் போது சில வரலாற்று உண்மைகளும் நாம் கசப்பாக இருந்தாலும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். நம்ம ஊர்ல ஒரு இயல்பான வழக்கம். ஏனென்றால் 67 காங்கிரசுக்கு தோற்றதற்கு என்ன காரணம் என்று ஒருவேளை இன்றைய இளைஞர் சமுதாயத்திற்கு தெரியாமல் இருக்கலாம். நீங்கள் அன்றைக்கு இருந்தவர்களை கேட்டாலோ அல்லது பழைய வரலாற்றில் நீங்கள் படித்தாலோ தெரியும். காங்கிரஸ் தோல்விக்கு 67 மிக முக்கிய காரணம் பக்தவத்சலத்தின் ஆட்சி முறை என்பது எல்லோருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஆகவே பக்தவத்சலத்தை பற்றி நான் புகழ்கின்ற போது அது ஒரு பக்கம், இன்னொன்று பக்தவத்சலத்தால் ஏற்பட்ட நஷ்டங்களையும் சொல்லியாக வேண்டும். 2014 லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி தோல்வியடைந்ததுக்கு யாருடைய ஆட்சி காரணம் சொல்லுவீங்க? 2014 லோக்சபா தேர்தலில் காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய தோல்வியடைஞ்சதுக்கு யாருடைய ஆட்சி காரணம்? இப்போ நடந்து முடிந்த பாராளுமன்றம். இது யாருடைய ஆட்சி என்பதை விட பொய்யான வாக்குறுதிகளை தள்ளி பொய்யான பிரச்சாரம் செய்த மோடியை நாங்கள் சரியாக நீங்களே பாருங்க. 67 ஏற்பட்ட தோல்விக்கு இதே மாதிரி நீங்கள் உண்மையான அக்கறை கொண்ட காங்கிரஸ் மீது அக்கறை கொண்ட ஒரு தலைவராக இருந்தால், திராவிட கழகம் பொய்யான பிரச்சாரம் செய்தது, திராவிட முன்னேற்ற கழகம் ரூபாய்க்கு ஒருபடி அரிசின்னு சொன்னாங்க, இதை சொல்லி இருந்தா உங்களை ஏற்றுக்கொள்ளாரு. தோல்விக்கு காரணம் பக்தவத்சலம் சொல்லிட்டு நீங்கள் பக்தவத்சலம் தான் காரணம் என்று சொல்ல, பக்தவத்சலம் ஒரு காரணம். நீங்கள் பாத்தீங்கள் என்று சொன்னா வெறுப்பு தவிர வேற ஏதாவது தெரியுது? வெறுப்பு கிடையாது. எனக்கு என்ன வெறுப்பு பக்தவத்சலத்துக்கு? அவருக்கும் எனக்கும், நான் அவருடைய பேரனுடைய மகனாக இருக்கக்கூடிய ஒரு வயது எனக்கும் அவருடைக்கும் நேரடியாக தொடர்பு கிடையாது. ஆனால் சில வரலாற்று உண்மைகளை சொல்லி ஆக வேண்டும். நான் எப்படி ஜெயந்தியினுடைய மூதாதையர்களுடைய சேவையை, தியாகத்தை, சுதந்திர போராட்டத்தில் தங்கள் இணைத்துக் கொண்டதை நான் ஏற்றுக்கொள்கின்றேனோ அதே போல் 67 காங்கிரஸ் தோல்வியுறுவதற்கு பல காரணங்களில் மிகப்பெரிய காரணம் பக்தவத்சலத்தின் 2 ஆண்டு ஆட்சிகள் என்பதை மறுக்க முடியாது. இந்திய எதிர்ப்பு போராட்டம் அப்போது நடந்தது. அந்த இந்திய உணர்வாளர்களுடைய அவங்க எண்ணத்தை, கருத்தை புரிந்து கொண்டு அதை அடக்கி இருந்தால் வேறு விதமாக இருக்கும்.
ஆனால் எடுத்த உடனே போலீஸை அனுப்புவது, எடுத்த உடனே அவர்கள் மீது அடக்குமுறையை ஆரம்பிப்பது அது மட்டுமல்ல. அன்றைக்கு மிகப்பெரிய அரிசி பஞ்சம் உங்களுக்கு தெரியும். அரிசி பஞ்சம் ஏற்பட்ட போதுதான் நீங்கள் சொன்னபடி ரூபாய்க்கு 3 கோடி அரிசி எல்லாம் போடுறது பொய்யான வாக்குறுதிகளை திராவிட இயக்கத்தால் தந்தார்கள். அப்போது அரிசி நமக்கு கையிருப்பு இருந்தது. அரசாங்கத்தினுடைய குடோன்களில் ஏராளமான அரிசி டன் கணக்கில் நமக்கு கையிருப்பு இருந்தும் அதை மக்களுக்கு விநியோகம் செய்யவில்லை. கேட்டால் இந்த வருடம் பஞ்சம், அடுத்த வருடம் இதைவிட பெரிய பஞ்சம் வரும், ஆகவே அதை எதிர்பார்த்து நாங்கள் இப்போது தர முடியாது என்று சொன்னார்கள். அது மட்டுமல்ல, அரிசி கிடைக்கவில்லை என்றால் எலிக்கறியை சாப்பிடுங்கள் என்று சொன்னார்கள். நீங்க சொல்ல சொல்ல எனக்கு ஒப்பீடு எனக்கு மனசுல இயல்பாவே வந்துருது. இதே போல இந்தியா முழுக்க குடோன்கள்ல கோதுமையும் நெல்லும் எலி சாப்பிடுகிறது என்ற பிரச்சனை வந்த போது சுப்ரீம் கோர்ட் ஏன் அப்படி வச்சிருக்கீங்க, இதெல்லாம் வீணா போகக்கூடிய தானியங்களை நீங்க ஏழைகள் கொடுக்கலாம்னு சொன்ன போது திரு மன்மோகன் சிங் அவர்கள் நாட்டுடைய பிரதமராக இருந்தவர், இது மத்திய சுப்ரீம் கோர்ட்டுடைய வேலையெல்லாம் எங்களுக்கு தெரியும் சொல்லி சொன்னார். இதை என்ன சொல்லுவீங்க நீங்க? பக்தவச்சலம் மன்மோகன் சிங் ஒரே கருத்துல சொல்ற மாதிரி தெரியல உங்களுக்கு? ஒரே கருத்து சொல்றதா இருந்தா எப்படி பக்தவச்சலம் செய்தது தவறு என்று சொல்கின்றனோ அதே போல் மன்மோகன் சிங் சொல்லியிருந்தால் அதுவும் தவறுதான். நீங்கள் மக்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கும் போது நான் நாளை மறுநாள் இதைவிட மிகப்பெரிய பஞ்சம் வரும், ஆகவே நான் இப்போது தரமாட்டேன், நாளை மறுநாள் மிகப்பெரிய பஞ்சம் வந்தால் நான் பார்க்கின்றேன், அரிசி கிடைக்கவில்லை என்று சொன்னால் எலிக்கறியை தின்னுங்கள் என்று சொன்னதை எப்படி ஏற்றுக்கொள்ள முடியும்? இதேதான் மன்மோகன் சிங் சொல்றாங்க. மன்மோகன் சொல்லி இருந்தாலும் அது தவறுதான். ஆனால் ஒன்று, அன்றைக்கு பக்தோச்சலம் காலத்தில் இருந்த நிலைமை வேறு, மன்மோகன் சிங் இருந்த காலத்தில் இருந்த நிலைமை வேறு. பக்தோச்சல காலத்தில் அரிசிக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டு கஞ்சி தொட்டிகள் தமிழ்நாடு முழுவதும் திறக்கப்பட்டன, மக்களுக்கு அரிசி கிடைக்கவில்லை. அந்த சூழ்நிலையில் இது சொல்லப்பட்டது. ஆனால் மன்மோகன் சிங்குடைய காலத்தில் சொல்லப்பட்டது என்று என்னவென்று சொன்னால் அப்போது மக்களுக்கு அரிசி கிடைக்காமல் இல்லை, கோதுமை கிடைக்காமல் இல்லை. சுப்ரீம் கோர்ட் தான் இந்த கமெண்ட் தெரிவித்தது, ஏதோ எதிர்க்கட்சிகள் அல்ல. சுப்ரீம் கோர்ட் சொன்னதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். ஆனால் அவர்கள் விரயம் ஆவதை பற்றி சொன்னார்கள். நான் சொல்வது மக்கள் பசியால் வாடிக்கொண்டிருக்கும் போது உண்பதற்கு நீ உணவு தரவில்லை என்ற குற்றச்சாட்டை நான் வைப்பதற்கும் விரயமாகின்றது என்று சொல்வதற்கும் நிறைய வேறுபாடு. ஒரு பார்வை உண்டு. நம்ம இறந்தவர்களை பற்றின பெரிய விமர்சனங்களை வைக்கிறது இல்லை. நீங்க நான் விமர்சனம் வைக்கவில்லை, நான் நடந்த உண்மைகளை சொல்கின்றேன். நீங்கள் இறந்தவர்களை பற்றி சொல்லக்கூடாது என்று சொன்னால் ஹிட்லர் ஒரு பெரிய சர்வாதிகாரி என்று நீங்கள் சொல்லக்கூடாதா? ஹிட்லரும் பக்தவச்சலம் ஒன்னா? ஹிட்லரும் பக்தவச்சலம் அப்படி நல்ல ஆட்சியை தரவில்லை என்று சொன்னால் ஒரே குணம் உடைத்தவர் என்றுதான் சொல்லி ஆக வேண்டும். நான் ஹிட்லரையும் முசோலினியும் ஏன் சொல்கின்றேன் என்றால் மக்களை, அந்த நாட்டு மக்களை பெரிய ஆடம்பரமான பேச்சாற்றலால் ஆடம்பரமான வாக்குறுதிகளை தந்து பொய்களை சொல்லி அவர்கள் அரியணைக்கு வந்தவுடன் நாட்டை பிடித்தார்கள் என்பதோடு நிறுத்திக் கொள்ளாமல் உலகத்தையே பிடிக்க வேண்டும் என்று சொல்லி யூதர்களை லட்சக்கணக்காக கொன்றவன் அந்த ஹிட்லர். நீங்கள் அவன் இறந்துவிட்ட ஒரே காரணம், நீங்கள் இப்படியே பேசிக் கொண்டு போனால் காந்தியை கொன்ற கோட்சேக்கு சிலை வைப்பது கூட நியாயம் என்று சில வாதங்கள் வரக்கூடும். நீங்களே ஒத்துக்கிறீங்க, அவங்களுடைய குடும்பம் பாரம்பரியம் மிக்க குடும்பம், அவருடைய குடும்பம் நாட்டுக்கு சேவை செய்த குடும்பம், நீங்களே ஒத்துக்கிறீங்க. ஒரு விமர்சனங்கள் இருக்கலாம், நான் அதை மறுக்கல, அந்த நடக்கலாம் நான் சொல்ல இருக்கலாம், விமர்சனங்கள் இருக்கத்தான் செய்யும். இல்ல அதை இன்னைக்கு கொண்டு வரக்கூடியது. இன்னைக்கு நான் ஏன் கொண்டு வந்தேன் என்றால் அவர்கள் செய்த தியாகத்தை பற்றியே சொல்லும் போது ஏற்பட்ட சில இடர்களையும் நான் சொல்லியாக வேண்டும். ஒரு மனிதனுக்கு 2 பக்கம் உண்டு, ஒரு பக்கத்தை மட்டுமே காட்டிக் கொண்டிருக்க கூடாது, மனிதனின் 2 பக்கத்தையும் காட்டியாக. EVKS இளங்கோன் பேசக்கூடிய ஒரு பேச்சு முரண்பாடாக இருந்தால் அவரை பற்றி பேசாமல் சம்பத்தை பற்றி எங்களுக்கு தெரியாதா, பெரியாரை பற்றி எங்களுக்கு தெரியாதா என்று பேசினால் அது எப்படி? தாராளமாக பேசலாம். இன்றைக்கு பெரியாரை எத்தனை பேர் விமர்சிக்கின்றார்கள்? நான் என்ன உடனே பெரியார் பற்றி விமர்சனங்கள் இருக்கும். நாங்கள் இளங்கோவனுக்காக இளங்கோன் ஒரு தவறு செய்கிறார் அப்படின்னு நினைத்தாங்கன்னா இளங்கோனை பத்தி பேசாம சம்பத்தை பற்றி பேசுறதும் பெரியாரை பற்றி பேசுறதும் எப்படி நியாயமா இருக்கும் நான் கேட்கிறேன். நீங்க என்னுடைய பெரியாருடைய தாத்தா மிகப்பெரிய, அவர்தான் உலகத்திலேயே ஞானி, இந்த உலகத்தை திருத்தியவர் என்றெல்லாம் நான் பேசும்போது எதிர்த்து பேசுகின்றவர்கள் பெரியார் மீது இருக்கின்ற விமர்சனங்களையும் நான் புகழ்ந்து பேசும்போது விமர்சனம் செய்தால் அதையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் உண்மையாக இருந்தால். அதுதான் இதே ஒழிய ஒருவரை பற்றி புகழ்ந்து பேசுவதே அவர் செய்த தவறுகளை சுட்டிக்காட்டக்கூடாது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஜெயந்தி நடராஜனுடைய கடிதத்தில் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லியிருந்தாங்க. ராகுல் காந்தி இது போன்ற விஷயங்கள்ல பழங்குடியின மக்களுடைய அக்கறையை, அவருடைய தேவை கவனத்தில் கொள்ளுங்க சொல்லி பல விஷயங்கள் நிப்பாட்ட சொல்லியிருந்தாங்க. அந்த பரிந்துரைகள் நியாயமானவை, அவற்றை நான் ஏற்றுக்கொண்டு செயல்பட்டேன்னு சொல்லி சொன்னாங்க. அவங்களுடைய கேள்வி, அவர் சொன்னதுல எங்க நான் முரண்பட்டேன்னு என் மேல கோவப்பட்டாருன்னு தெரியலன்னாங்க.
ராகுல் காந்தி இப்ப டெல்லியில பிரச்சாரம் பண்ணும்போது சொல்றார், நான் அப்படித்தான் ஏழைகளுக்காக போராடுவேன், யாரும் என்னை தடுக்க முடியாதுன்னு சொல்றாங்க. ரெண்டாவது நாள் ஃபிக்கில போயிட்டு அங்க கூட்டத்துல தொழிலதிபருடைய கூட்டத்துல போயிட்டு இனிமேல் உங்களுடைய திட்டத்தை யாரும் தடுக்க முடியாதுன்னு சொன்னார். தொழிலதிபர்கள் கூட்டத்தில் போய் உங்களுடைய திட்டத்தை இனிமேல் யாரும் தடுக்க முடியாதுன்னு சொன்னது எந்த ஏழைக்காக? நீங்கள் ஒரு அரசாங்கம் என்பது ஏழைகளுக்காகவும் இருக்க வேண்டும், வசதி படைத்தவர்களுக்காகவும் இருக்க வேண்டும். ராகுல் அப்படி ஏழைகள் கொஞ்சம் இல்ல பேச விட்டீங்கன்னா நான் கொஞ்சம் தெளிவுபடுத்துறவங்கள. ராகுல் ஏழைகளுக்காக பாடுபட்டது என்பது மலைவாழ் மக்களுடைய இடங்களை அபகரித்து அங்கே பல தொழில் வளர்ச்சிக்காக செய்ய வேண்டும் என்று சொல்லும் போது அந்த மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்பதற்காக அங்கே கூடாது என்று சொன்னார். இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. நான் சொல்றேன் ரெண்டு சைடு, ஒரு சைடை பத்தி பேசும்போது இன்னொரு சைடு சொல்லு. நீங்க தான் ரெண்டு கேள்வி கேட்டீங்க, ரெண்டு கேள்விக்கு ஒரு கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டேன், இன்னொரு கேள்விக்கு நான் சொல்றேன். அதே சமயத்தில் தொழிற்சாலைகளை ஆரம்பிக்க வேண்டும் என்று தொழிலதிபர்கள் முன்னுக்கு வந்தால் அவர்களுக்கு இடம் தருவதற்கு மலைவாசி மக்களை பாதிக்காத இடங்களில் தருவதில் எந்த விதமான தவறும் இல்லை, தர வேண்டும். அதற்காகத்தான் நிலத்தை கையகப்படுத்துகின்ற சட்டத்தை அன்றைக்கு மன்மோகன் சிங் அரசு கொண்டு வந்தது. அதில் என்ன இருக்கின்றது? ஏழை விவசாயிகளுடைய நிலத்தை கையகப்படுத்தும் போது தொழில் வளர்ச்சிக்கு நீங்கள் கைட்லைன் வேல்யூ என்னவோ அதை விட 4 மடங்கு தந்து நீங்கள் அந்த நிலத்தை கையகப்படுத்த வேண்டும் என்று சொல்லியிருக்கிறது. அதை இப்போது வந்தவர்கள் மாற்றிவிட்டார். நான் கேட்கிறது ஃபிக்கில அவர் பேசுறார், உங்களுக்கு இருந்த தடை நீங்கியது, இனிமேல் தடை இல்லாமல் உங்களுடைய திட்டங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு சொன்னார். தடை என்னவா இருந்தது? காங்கிரஸ் அரசு ராகுல் சொன்னா நடக்குது, தடை என்ன இருந்துச்சு? தடை என்னவென்று எனக்கு ஆனால் என்ன எனக்கு ஏனென்றால் அவரும் பெயரை சொல்லவில்லை. ஜெயந்தி நடராஜ் தான் தடையா இருக்கின்றார்கள் என்று ராகுல்ஜி சொல்ல கிடையாது. இருந்த தடை நீங்கியது என்ன சொன்னால் பாட்டில் நேக் இருக்கு. இப்போ இந்த விண்டோஸ் சொல்றாங்க இல்லையா, அது மாதிரி இனிமேல் மக்களை, ஏழை எளிய மக்களை பாதிக்காத அளவுக்கு நீங்கள் தொழில் தொடங்க வேண்டும் என்று சொன்னால் எல்லா வசதிகளும் உடனடியாக செய்யப்படும் என்பதை சொல்லி இருக்கலாம். அவங்க ஜெயந்தி ஒரு நியாயமான கேள்வி கேட்கிறாங்க, நான் என்ன காரணத்துக்காக நீக்கப்பட்டேன்னு நீங்க வெளிப்படையா சொல்லுங்கன்றாங்க. நீங்க சொன்னதான் நான் கேட்டேன்னு சொல்லி சொல்றாங்க. இதுக்கு பதில் இல்ல. நீங்கள் ஒரு அமைச்சரை புதிதாக நியமிப்பதும் புதிதாக அவரை பதவியிலிருந்து நீக்குவதும் பிரதமருக்கே உரிய தனி அதிகாரம், அங்கீகாரம். ஏனென்றால் நம்மளுக்கு அது புதிது கிடையாது. ஆனா செய்தது பிரதமர் அல்ல. தமிழகத்தில் எத்தனை முறை மாறி இருக்கின்றார்கள்? தமிழகத்தில் முதலமைச்சராக இருந்து இப்போது வீட்டிலே ஜாமீனில் இருக்கின்ற இதே ஜெயலலிதா எத்தனை முறை மாற்றி இருக்கின்றார்கள்? ஆனா அவங்க தான் முடிவெடுத்தாங்க. இங்க பிரதமர் முடிவெடுக்கல, இங்க சோனியா காந்தி முடிவெடுத்ததா பிரதமரே சொல்றார். நீங்க அவர்கள் சொல்லி பண்ண, இப்ப ஜெயலலிதா யார் சொல்லி பண்றாங்க? அவங்களே தனியா அவங்களுக்கு உதயமாச்சா? இந்த காமராஜ் என்ற அமைச்சர் அயோக்கியத்தனம் பண்றாரு, லஞ்சம் வாங்குறாரு, வாங்கின லஞ்சத்துல நம்மளுக்கு ஒழுங்கா ஷேர் கொடுக்கல, அதனால அவங்க எடுத்தாங்க. அவங்களுக்கு காமராஜரை பற்றி யாராவது சொல்லிதானே தெரிஞ்சிருக்கும். ஆகவே மன்மோகன் சிங்கை பற்றி நீங்கள் சொல்லும் போது பிரதம மந்திரிக்கு மந்திரிகளுடைய 24 மணி நேரம் அவர் என்ன ரகசிய கேமரா வைத்து கொண்டு வாட்ச் செய்திருக்க முடியும். செய்திகள் இந்த செய்திகள் உண்மை என்று அவர் தெளிவு பெற்ற பிறகு நீக்கி இருக்கின்றார். ஜெயந்தி நடராஜன் கேட்ட கேள்விக்கான பதில் கிடைக்கவில்லை. அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் என்பது ஒன்று. இரண்டாவது, மறுநாள் போய் தடை நீங்க சொன்னா தடை என்னவா இருந்தது அதை பத்தி பேசவே இல்லையே. முதல் நாள் தடை இல்லை என்று சொல்லி மறுநாள் நீங்க அது சூழ்நிலை வேறு, இந்த சூழ்நிலை வேறு. நீங்கள் அதற்கும் இதற்கும் முடிச்சு போடுவது எப்படி? அது மலைவாழ் மக்களுக்கு, ஏழை மக்களுக்காக பேசப்பட்ட பேச்சு, அவருடைய நல்வாழ்வில் அக்கறையோடு பேசிய பேச்சு. அதே சமயத்தில் தொழில் அதிபர்களுடைய சங்கமான பிக்கியில் பேசியது தொழிற்சாலைகளை தொடங்குவதற்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் என்று சொல்ல பேச்சு. இதற்கும் அதற்கும் நீங்கள் முடிச்சு ராகுலுக்கு 2 முகம். ராகுலுக்கு 2 முகம் இல்லை. இந்த அரசாங்கத்திற்கு பல முகம் இருந்தாக வேண்டும். ஒரே முகத்தை வைத்துக் கொண்டு நீங்கள் ஒரே பார்வையை வைத்துக் கொண்டு எப்படி இந்த குதிரைக்கு 2 பக்கமும் காதை அடைத்து விட்டால் இந்த கண்ணு மாத்திரம் ஒரே பக்கத்தை ஏழையை நோக்கியோ அல்லது பணக்காரனை நோக்கியோ அல்லது மிடில் கிளாஸை நோக்கியோ இருக்க முடியாது. பார்வை என்பது சுழல வேண்டும். பல முகங்கள் இருந்தால்தான் ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு வகையான மக்களை அடையாளம் கொண்டு அத்தனை பேரையும் மேலே கொண்டு வருவதற்கு முயற்சிகள். நீங்க அந்த ஜெயந்தி நடராஜன் பற்றி விமர்சனம் பண்ண அந்த அறிக்கையிலேயே 2வது பகுதி தான் அதுக்கப்புறம் இன்னொரு பெரிய சர்ச்சை கிளப்புச்சு. வாரிசோடு இருக்கக்கூடிய இன்னொரு தலைவரும் போயிட்டாருன்னா எல்லாருக்கும் நிம்மதியா போயிருந்து சொல்லி சொன்னாங்க. 10 நாளா பதில் சொல்லிட்டு இருக்க. வாரிசு நான் யாரையா பேரை சொல்லலாம், பேரை சொல்லவில்லை. வாரிசு என்று சொன்னா என் பையன் ஒண்ணுதான் காங்கிரஸ்ல இருக்கான். கிருஷ்ணசாமி எங்களுடைய எம்பி, அவருடைய பையன் விஷ்ணு பிரசாத், அவரும் காங்கிரஸ்ல எம்எல்ஏ. சோனியா கூட வாரிசு இருக்காங்க. ஆமா, அன்பரசு இருக்காரு. சோனியா தான் சொல்லிருக்கீங்களோ? யாரு?
நல்லவேளை நேருவை சொன்னு சொல்லி வாரிசோடு இருக்கிறார். அதே போல அன்வர்ஸ் இருக்கின்றார், அவர் பையன் இருக்கின்றார். கோயம்புத்தூரில் குப்புசாமி இருக்கின்றார், ராமசாமி இருக்கின்றார். அதே போல் தருமபுரியுடைய முனியாண்டி இருக்கின்றார், அவருடைய மகன் சென்னாண்டி இருக்கின்றார். ஆக நான் பொதுப்படையாக சொன்னதை ஒரு தவறாக புரிந்து கொண்டு அதற்கு என்னை குற்றம் சாட்டினால் நான் எப்படி அதற்கு பொறுப்பாவேன்? முதல் முறையாக இளங்கோவன் தயங்குவதை பார்க்கிறேன். ஆமா அப்படிதான் சொன்னேன்னு சொல்லிட்டு இருந்தார். தயங்குவது கிடையாது. நீங்க எனக்கு என்ன தயக்கம் இருக்கிறது? என்னை பொறுத்தவரையில் காங்கிரஸ் கட்சி எல்லாமே எனக்கு தந்திருக்கிறது. சோனியா காந்தி அவர்கள் என்னை எம்பி ஆக்கி அழகு பார்த்திருக்கின்றார், இணை அமைச்சராக்கி அழகு பார்த்திருக்கின்றார். 3வது முறையாக தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் பதவிக்காக நான் வந்திருக்கின்றேன். ஆகவே என்னை பொறுத்தவரையில் இதற்கு மேல் நான் பெருமை அடைய வேண்டும், புகழ் கிடைக்க வேண்டும் என்றெல்லாம் அந்த பிரச்சனையின் போது உங்களுக்கும் திரு சிதம்பரத்துக்கும் ஒரு பிளவு இருந்தது, ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது எல்லாருக்குமே தெரியும். நீங்க அப்புறம் யாரு இருந்தது நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். எப்படி எனக்கும் சிதம்பரத்துக்கும் அதுக்கு முன்னாடியே பிளவு இருந்ததுன்னு நீங்க எதை வைத்து சொல்கிறீர்கள்? அடுத்தடுத்து நடக்கூடிய விஷயங்கள், இதன் பிறகு நடந்த விஷயங்கள், ரெண்டு பேரும் ஒட்டிக்கிட்ட, ரெண்டு கட்சிக்காரங்க, ஒரு கட்சியில கூட 2 தொண்டர்கள் ஒட்டிக்கிட்ட போஸ்டர்கள். நான் வந்த பிறகு அதுக்கு பின்னாடி நீங்க சொல்றது பின்னாடி அதனுடைய தொடர்ச்சி தானே. ஒரு நாள் போடுவாங்களா யாராவது? நீங்கள் பின்னாடி நடந்தவர்களை முன்னாடி நடந்தது போஸ்ட் ஓட்டுறது எப்படி? நீங்க சொல்ற பிரச்சனை வந்த பிறகுதான் போஸ்ட் ஓட்டலாம். போஸ்ட் ஓட்டுறது பத்தி எனக்கு கவலை கிடையாது. என்னை புகழ்ந்து போஸ்டர்கள் ஒட்டும் போது விமர்சித்து ஒட்டுவதற்கும் எனக்கு அதை எப்படி ஆட்சேபனை கிடையாது. மாலை விழுந்தால் செருப்படியும் விழுகும். இதையெல்லாம் தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியம் எனக்கு இருக்கின்றது. அது இருக்கின்ற காரணத்தால் தான் பொது வாழ்வில் நான் தைரியமாக இருக்கின்றேன். ஆனால் ஒன்றை சொல்கின்றேன், சிதம்பரம் அவர்கள் நான் ஆரம்பித்து 64 மாவட்டங்களை 34 நாட்களில் நான் நேரடியாக சென்று கட்சி ஊழியர்களையும் தொண்டர்களையும் நேரடியாக சந்தித்திருக்கின்றேன். அந்த கூட்டங்களில் எல்லா தலைவர்களும் கலந்து கொண்டார்கள். குறிப்பாக சொல்ல வேண்டும் என்றால் திருநாவுக்கரசை போன்றவர்கள், தங்கபாலை போன்றவர்கள், யசோதாவை போன்றவர்கள், ஹாரூனை போன்றவர்கள் எல்லோருமே எல்லா நிகழ்ச்சியிலும் முடிந்தவரை கலந்து கொண்டார்கள். சிதம்பரமும் சில நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். ஆகவே என்னை பொறுத்த நான் தலைவரான உடனேயே எல்லா தலைவர்களையும் அழைத்துக் கொண்டுதான் நான் சோனியா காந்தியை பார்த்தேனே ஒழிய தனியாக நான் செல்லவில்லை. ஆக இந்த நிகழ்ச்சிக்கு முன்பிருந்து சர்ச்சை என்று சொன்னால் அதை எல்லாரும் ஏற்றுக்கொள்ள இல்ல. காமராஜர் பற்றி கார்த்தி பேசினது ஒரு மிகப்பெரிய சர்ச்சை எழுப்பிச்சு. பிறகு அவர் அவருடைய நண்பர்களோட பேசியதுக்கு ஒரு நோட்டீஸ் அனுப்புனீங்க. இதெல்லாம் ஏதோ ஒரு நடவடிக்கை யாரோ செய்யறாங்கிறதுக்கான ரியாக்ஷனா பார்க்கப்படல. ஒரு உள்நோக்கத்தோட திரு இளங்கோவன் கார்த்தியவோ அல்லது சிதம்பரத்தையோ ஏதாவது நடவடிக்கை எடுக்கப்பட்டால் நல்லா இருக்கும் எண்ணம் தானே தெரியுது. எனக்கு இருக்கின்ற உள்நோக்கமும் வெளிநோக்கமும் ஒன்றுதான். 2016 காங்கிரஸை தூக்கி நிறுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய நோக்கமே தவிர அதை தவிர எந்த விதமான தனிப்பட்ட மனிதர்கள், அது குறிப்பாக என் கட்சியில் இருக்கின்ற மனிதர்கள் மீது எனக்கு எந்த விதமான காழ்ப்புணர்ச்சியும் கிடையாது. நான் அவர்களை மட்டம் தட்ட வேண்டும் என்றும் எந்த கருத்தையும் சொல்கிறேன். தமாக இணைஞ்சதுக்கு நான் ஒரு முக்கியமான காரணமா இருந்தேன் காங்கிரஸோட அப்படின்னு சொல்லி பெருமையா சொல்லிட்டு இருக்கக்கூடிய இளங்கோவன் இப்போ மிச்ச 2 பேரும் போயிட்டா பரவாயில்ல, இந்த மாதிரி விமர்சனம் பண்றவங்க எல்லாம் போயிட்டா பரவாயில்லன்னு சொல்லிட்டு வெளியேற்றும் விதமான வார்த்தைகளை பேசுவது எதனால்? நான் இவங்கெல்லாம் போகலோட எப்ப சொன்னேன்? நீங்க என்ன பதில் சொன்னேன் என்று சொன்னால், யார் காங்கிரஸை விட்டு சென்றாலும் அதனால் காங்கிரஸ் பாதிக்கப்படாது என்று சொன்னேன். ஏனென்றால் அந்த காலத்தில் காங்கிரஸை பாமர மக்களிடம் எடுத்துச் சென்றவர் பெரியார் அவர்கள். 1922, 23, 24, 25 வரைக்கும் பார்த்தீங்கன்னா அன்றைக்கு காங்கிரஸ் தான் இது படித்த மக்களிடமும் ஆங்கிலம் பேசுகின்ற மக்களிடம் தான் இருந்த காங்கிரஸை பட்டி தொட்டியெல்லாம் சென்று பரப்பியவர் பெரியார். பெரியாரால் தான் முடியும் என்று ராஜாஜிதான் அவரை தலைவர் ஆக்கினார். அப்படிப்பட்ட பெரியாரே காங்கிரஸை விட்டு 26 போகும்போது எந்த விதமான பாதிப்பும் ஏற்படவில்லை. ஏன் பெரியாரை காங்கிரசுக்கு அறிமுகப்படுத்திய ராஜாஜியே ஒரு காலகட்டத்தில் காங்கிரஸை விட்டு போகும்போது காங்கிரசுக்கு எந்த விதமான பாதகமும் இல்லை. அதைத்தான் சொன்னேனே ஒழிய யார் காங்கிரஸை விட்டு போனாலும் பாதிப்பு கிடையாது என்றுதான் சொன்னேனே ஒழிய யாரையும் குறிப்பிட்டு நான் சொல்லவில்லை. நீங்க கார்த்தி சிதம்பரத்துக்கு நோட்டீஸ் அனுப்புனீங்க, இதுக்கு நீங்க உரிய விளக்கம் கொடுக்கணும்னு சொல்லிட்டு என்ன ஆதாரம் இருந்ததுன்னு அவர் மேல ஒரு நோட்டீஸ் அனுப்புறதுக்கு என்ன ஆதாரம் கிடைச்சது? அதாவது நான் இது நடந்து முடிந்த விஷயம் இருந்தாலும் நீங்கள் கேட்பதற்கு சொல்லிட்டு அவருக்கு அவர் பேசிய பேச்சுக்கள் கட்சிக்கு உகந்ததாக இல்லை என்று நான் நினைத்து அவருக்கு நோட்டீஸ் அனுப்பினேன். அவர் அதற்கு பதில் அப்படி ஏதாவது ஒரு வரி சொல்ல முடியுமா? அவர் 31 நிமிஷம் நான் தான் ஒரு சில அது முடிந்து போன விஷயம், திரும்ப திரும்ப அது பேசுவது பிரயோஜனம் கிடையாது. இல்ல அவர் உங்களுக்கு என்னை விசாரிப்பதற்கோ என்னிடம் விளக்கம் கேட்பதற்கோ உங்களுக்கு அதிகாரம் கிடையாது. ஏனென்றால் நான் ஏஐசிசி உறுப்பினர், என்னை ஏஐசிசி தான் கேட்க வேண்டும் என்று அவர் பதில் அனுப்பினார். அது ஒரு இன்னொரு விஷயம் இருக்கு.
ஏஐசிசி மெம்பரா இல்லையே என்பது கேள்விக்குரிய விஷயம். நான் அதற்குள்ளே போக விரும்பவில்லை. தமிழ்நாட்டில் திரு கார்த்திக் அதை பத்தி நான் கேட்டேன். 2012க்கு பிறகு ஜெய்ப்பூர் மாநாட்டுக்கு பிறகு இங்க தமிழ்நாட்டுல ஏஐசிசிங்கிறதே கிடையாது, நீங்களே சிறப்பு அழைப்பாளர் தான் போயிருந்தீங்க, ஏஐசி மெம்பரா இல்லைன்னு கார்த்திகே கேட்டேன். அதற்கு ஒரு பதில் சொன்னவர் அகில இந்திய தலைமை தான் அதை பற்றி விளக்கம் சொல்லணும், நாங்க ஏஐசி மெம்பரா தான் நான் தொடர்கிறேன். சரி, வாதத்திற்காக வைத்துக் கொள்ளலாம், அவர் ஏஐசிசி உறுப்பினர். அதனால்தான் அவர் தந்த விளக்கத்தை நான் மேலிடத்தில் அனுப்பியிருக்கின்றேன். இது இனிமேல் அது மேலிடம் எடுக்க வேண்டிய நடவடிக்கை, அவர்கள் அதை பற்றி முடிவு செய்ய வேண்டுமே ஒழிய அதை மீண்டும் தொடர்ந்து அது முடிந்த கதை. என்னை பொறுத்தவரையில் அது தொடர்கதையாக விரும்பவில்லை. மாநில தலைவரா இருக்கக்கூடியவர் நீங்க ஒரு நோட்டீஸ் அனுப்புறீங்கன்னா உங்களுக்கு ஒரு ட்ரிகர் பாயிண்ட் இருக்கும் இல்லையா, இந்த விஷயம் அவதூறான விஷயமா இருக்கிறது, இது அவமதிக்க வகையில் இருக்குது, கட்சி விரோத நடவடிக்கை இருக்குன்னு சொல்லிட்டு தானே நீங்க நோட்டீஸ் அனுப்ப முடியும். அது எதுன்னு கேட்கிறேன். இந்த இப்படி பேசுனது தப்பு சொல்லி இருக்குல்ல, அவர் பேசுனது யூடியூப்ல இருக்கு, பப்ளிக் டொமைன்ல இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம்னு சொல்றாரு. நான் பேசுனதுல என்ன தப்பு நீங்களே சொல்லுங்கன்ற ஒரு வரி சொல்லலாம்ல. நம்ம இந்த விஷயம் நான் அவர் பேசியது என்ன தவறு என்பதையெல்லாம் குறித்து மேலிடத்தில் அனுப்பியிருக்கின்றேன். நான் திருப்பியும் அதை பொது மேடைகளில் விவாதிக்க விரும்பவில்லை. இந்த பொது மேடையில் விவாதிக்க வேண்டாம் அப்படிங்கிற எண்ணம் முதல்ல வந்திருந்தா இவ்வளவு பெரிய பிளவு ஏற்பட்டிருக்காது இல்லையா? நீங்க அதாவது நான் என்ன சொல்றேன் பாருங்க, இதுல உங்களுக்கு முதல்லயே புத்தி இல்ல, இப்பதான் புத்தி வந்திருக்குன்ற அப்படி சொல்றீங்க. நீங்க அப்படி சொல்லல, மரியாதை காரணமாக உங்கள் உள்ளத்தில் அது மாதிரி இருக்கலாம். இந்த புத்தி முதலே இருந்ததுன்னா இப்படியே வருதுன்னு கேட்பது பதிலாக நாகரிகமாக கேட்கிறேன். ஆனா நான் உங்கள்கிட்ட சொல்லிக்கிட்டேன், இது நடந்தவுடன் நான் உடனடியாக ரியாக்ட் ஃபாதர் இது மாதிரி பேசியிருக்க கூடாது என்று சொன்னேன். பிறகு ஜெயந்தி நடவடிக்கை, ஜெயந்தியினுடைய பிரச்சனை வந்தது. அதிலே நான் கடைசியாக சொன்ன 2 வரிகள் அதிலே கொஞ்சம் விவாதத்துக்கு தவறாக அவர்கள் நினைத்து மிஸ் அண்டர்ஸ்டுட் மை ஸ்டேட்மெண்ட், அதனால் சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. இருந்தாலும் அந்த பிரச்சனைகளை குறித்து என்னை விளக்கம் கேட்க வேண்டியவர்கள் ஏஐசிசியினுடைய தலைமை சோனியா காந்தியிடம் விளக்கம் கேட்டார்கள், விளக்கம் கொடுத்து விட்டு ஆகவே முடிந்து போன விஷயத்தை திரும்பி நான் பேசுவதற்கு தயாராக. இப்போ தலைமை கூப்பிட்டு விளக்கம் கேட்கிற அளவுக்கு பேசிட்டோம்ங்கிற வருத்தம் உங்களுக்கு இருக்குதா? விளக்கம் கேட்டார்களே என்று எனக்கு சந்தோஷம். ஏனென்றால் நாங்கள் எதையும் தனிப்பட்ட முறையில் சொல்லாத ஒரு விஷயத்தை சிலர் தவறாக புரிந்து கொண்டார்களே, தலைமைக்கு விளக்கம் அளித்த பிறகாவது அவர்கள் விளக்கம் அடைந்திருப்பார்கள் என்று எனக்கு நம்பிக்கை. கார்த்தி சிதம்பரம் பேசின போதும் சரி, மற்ற விஷயங்களும் சரி, 2-3 விஷயங்கள் அவங்க முன்வைத்தாங்க. தமிழ்நாட்டுல பூரண மது விலக்குங்கிறது சாத்தியம் இல்ல, காங்கிரஸோட கொள்கையா இருந்தாலும் அதை நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியாது அப்படின்னா, கட்சியை இங்க முன்னிறுத்தணும்னா தமிழ்நாட்டுக்குன்னு தனி ஒரு அஜெண்டா வேணும், காங்கிரஸ் கட்சியில அது இல்ல அப்படின்ற நீங்க அதில் முரண்பட போறீங்களா? நீங்கள் கார்த்தி விஷயத்தையே பத்தி நான் பேச விரும்புகிறேன். கார்த்தி சிதம்பரம் தொண்டர்களுடைய ஒரு சாதாரணமான எண்ணிக்கை. நீங்க இந்த விஷயம் ஒரு வாரமாக பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சிகளிலும் மாறி மாறி வந்துவிட்ட விஷயம், தவறாக புரிந்து கொள்ளப்பட்ட ஒரு விஷயத்திற்கு நான் விளக்கம் அளித்திருக்கின்றேன். அதோடு அதுக்கு முற்றுப்புள்ளி வைப்பதுதான் சரியாக இருக்குமே ஒழிய அதை போய் வளர்த்து கொண்டு எங்களுக்கு எவ்வளவோ நீங்க நோட்டீஸ் அனுப்ப சரியாங்கிற கேள்விக்கு நான் வரல, அதை நான் விட்டுட்டேன். நான் கேட்கறது நீங்க அது கேட்டாலும் 30 பிரயோஜனம் இல்லை. ஏன்னா எவ்ரிதிங் இஸ் ஓவர். அதான் நீங்கள் கார்த்திக்கும் நானும் விவகாரம் பண்ணிக்கொண்டு இன்னும் அது தொடர்ந்திருந்தால் அது மேலிடம் ஒரு முடிவை சொல்லிவிட்டார்கள். மேலிடத்துக்கு என்னுடைய கருத்துக்களை சொல்லிவிட்டேன், நான் கார்த்தி அனுப்பிய விளக்கத்தையும் சொல்லிவிட்டேன் என்று சொல்லும் போது என்னை பொறுத்தவரை அந்த விஷயம் கார்த்தி பற்றி நான் கேட்கல. என்னுடைய கேள்வி தமிழ்நாட்டுக்கு ஒரு கேள்வியாக கேள்வி, தமிழ்நாட்டுக்கு ஒரு தனி அஜெண்டா தேவை அப்படிங்கிற எண்ணத்துல உங்களுக்கு மாறுபாடு இருக்கான்னு கேட்கிறேன். தமிழ்நாட்டுக்கு தனி அஜெண்டா வேணும்ன்றத எனக்கு அவர் இந்த மதுவிலக்க ஒழிக்கும், மதுவிலக்கு கொண்டு வரணும்னு சொன்னதுன்னா எனக்கு உடன்பாடுதான். அது மட்டும் இல்ல, அது மட்டும் பிரச்சனை எத்தனையோ இருக்கு. இன்னைக்கு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தௌசண்ட்ஸ் ஆஃப் இன்ஜினியரிங் காலேஜ் இன்னைக்கு தமிழ்நாட்டில் இருக்கு, படிக்கிறாங்க அத்தனை பேரும். நான் இந்த 4 வருஷம் 5 வருஷத்துல பாத்தீங்கன்னா படிக்கிற மாணவர்களுடைய எண்ணிக்கை குறைந்து கொண்டே வருகின்றது. பல இன்ஜினியரிங் கல்லூரிகளை மூட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் படித்து பட்டம் பெற்று பொறியாளர்களாக வந்தவர்களுக்கு தகுந்த வேலையும் கிடைப்பதில்லை, வேலை கிடைத்தால் சரியான சம்பளமும் கிடைக்கும். இதெல்லாம் மிகப்பெரிய விஷயம் தமிழ்நாட்டில். நீங்க சொல்றது ஒரு இஷ்யூ, பல இஷ்யூ நம்ம சொல்றது அகில இந்திய அளவுல 2014 பொதுத் தேர்தலும் போது காங்கிரஸ் கட்சி சொன்னது மதச்சார்பின்மை நீடிக்க வேண்டும், நீங்க நிலையான ஆட்சி கொடுக்க வேண்டும் சொல்லிட்டு, பாஜக சொன்னது வளர்ச்சி அரசியல் வேண்டும் சொல்லி சொன்னது. அப்ப 2 பிரதானமான நோக்கங்கள் இருக்கும் போது தமிழகத்துல காங்கிரஸ் கட்சியை முன்னெடுக்கிறதுக்கு ஒரு பிரதானமான அஜெண்டா, ஒரு நோக்கம், எங்களுடைய கொள்கை என்ன அப்படிங்கிற சொல்றதுக்கு ஒரு பாயிண்ட் நோக்கத்தோடு முடித்து விட முடியாது. ஏனென்றால்
முதியோர்களுக்கு பிரச்சனைகள் இருக்கின்றது, சம்சாரிகளுக்கு பிரச்சனை இருக்கின்றது, தகப்பன்மார்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது, பள்ளிக்கூடம் செல்கின்ற குழந்தைகளுக்கு பிரச்சனை இருக்கின்றது, படித்து முடித்த இளைஞர்களுக்கு, பள்ளிக்கூடம் படித்து முடித்த இளைஞர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது, பட்டதாரி இளைஞர்களுக்கு பிரச்சனை இருக்கின்றது. இன்றைக்கு ஐடியிலே வேலையிலே செய்து கொண்டிருக்கின்றார்களே இளைஞர்களும் இளம்பெண்களும் அவர்களுக்கும் பிரச்சனை இருக்கிறது. ஒன்றா ஐடியிலிருந்து வேலையில் நிறுத்துறாங்க, இல்லைன்னா நீ 80,000 ரூபாய் சம்பளம் வாங்கினா 20,000 ரூபாய்க்கு வேலை செய்ய, இல்லாட்டி வெளியே போயிட்டு சொல்லக்கூடிய சூழ்நிலை இருக்கின்றது. ஆக ஒரு பிரச்சனை கிடையாது, பல பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் இப்போது இருக்கின்றன. அந்த ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்கள் ஆராய்ந்து இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு நாங்கள் வந்தால் என்ன செய்வோம் என்று சொல்ல வேண்டுவது காங்கிரசினுடைய கடமை. அதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். அதை நாங்கள் சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற முனைப்போடு தான் இருக்கின்றோம். 2016 ஆட்சியை பிடிக்கணும்னு சொல்லிட்டு நீங்க பல இடங்கள்ல குரல் கொடுத்து 2016 தமிழகத்துல காங்கிரஸ் ஆட்சி அமையுங்கிற நம்பிக்கை வந்துருச்சு. நம்ம அதற்கான முயற்சி பண்ணணும் பல இடங்கள் சொல்லிட்டு வந்திருக்கீங்க. அப்படிங்கும்போது அதற்கான ஒரு முதலமைச்சர் வேட்பாளர், அதற்கான ஒரு அஜெண்டா இன்னும் அதிகமா போனா ஒரு 1.25 வருஷம் இருக்கும்போது ஒரு தெளிவான திட்டமிடலும் திட்டமும் உங்கள்ட்ட இருக்குதா நீங்க நினைக்கிறீங்களா? நீங்கள் திட்டம் வேண்டும் என்று சொல்லுங்கள், நான் ஏற்றுக்கொள்கின்றேன். முதலமைச்சரை அறிவிக்க வேண்டும், இப்போதே அறிவிக்க வேண்டும் என்று சொல்வதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காங்கிரசின் பழக்கமும் அது. நீங்க மக்களுக்கு அறிவிக்க வேண்டாம், உங்களுக்குள்ள ஒரு தெளிவான பார்வை இருக்கணும் இல்லையா? நீங்க கட்சிக்குள்ள நீங்க பேச தெளிவான பார்வை சிலரை நீங்கள் யாரும் பூத்த முடியாது. அந்த ஒரு முதலமைச்சராக வரக்கூடியவர் இவர்தான் என்று எல்லோரும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒருவர் சொல்லாமலேயே வர வேண்டும் என்று ஒரு வேண்டுமே தவிர யாரையும் திணிக்கக்கூடாது. நீங்கள் இப்ப காமராஜ் எடுத்துங்க, 57 எடுத்துங்க, 62 எடுத்துங்க, ஏன் 67 எடுத்துங்க. எல்லோருக்கும் தெரியும் காங்கிரஸ் ஜெயிச்சால் முதலமைச்சராக கணிக்க வேண்டும், காமராஜர் தான் வருவார் என்று. ஆனால் அந்த தேர்தலிலும் காமராஜரை காங்கிரஸ் முன்னிறுத்தவில்லையே. எந்த மாநில தேர்தலிலும் காங்கிரஸை பொறுத்தவரை பாராளுமன்றமாக இருந்தாலும் சரி, சட்டமன்றமாக இருந்தாலும் சரி, அது இது தேர்தல் முடிந்த பிறகு அந்த எம்எல்ஏக்களோ அந்த எம்பிக்களோ ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்க வேண்டிய ஒரு விஷயமே தவிர இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசியல் அகில இந்தியாவிலும் சரி தமிழகத்திலும் சரி அந்த மாதிரி இருக்குது. அவங்களுக்கு தெரியாதா? மோடி முன்னிறுத்தப்பட்டார், இங்க எம்ஜிஆர், ஜெயலலிதா, கருணாநிதி தனிமனிதர்கள் தான் முன்னிறுத்தப்பட்டிருக்காங்க. தமிழக அரசியலும் அகில இந்திய அரசியலும் தனிமனிதர்களை முன்னிறுத்திருக்கும் போது நாங்கள் கூடிதான் முடிவெடுப்போங்கிறது இன்னமும் இந்த காலத்துக்கு ஒத்து வருமா? நீங்கள் மாநில கட்சிகளுக்கும் தேசிய கட்சிகளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கின்றது. மாநில கட்சி என்பது ஒரு சிறு வட்டத்துக்குள் இருப்பது, தேசிய கட்சிகள் என்பது பறந்து விரிந்து ஒரு பெரிய பல்வேறு வேறுபாடுகளுக்குள் இருக்கின்ற ஒரு அமைப்பு தான் தேசிய கட்சிகள். ஆகவே நீங்கள் தேசிய கட்சி ஒரு முடிவு எடுக்கும் போது தமிழ்நாட்டுக்கு என்று மட்டும் தனியாக முடிவு எடுத்துவிட முடியாது. தேசத்தின் ஒட்டு நலனையும் கருதி தான் முடிவெடுக்க முடியும். இவர்கள் சொல்லிவிடலாம் ஜெயலலிதா தான், கருணாநிதி தான் என்று சொல்லிவிடலாம். நாங்கள் அப்படி சொல்ல முடியாது. ஏனென்றால் பல மாநிலங்களில் அப்படி பாராளுமன்றத்தில் உங்களுக்கு தெரியும், 2004 எடுத்துக்கொள்ளுங்கள், மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெற்றோம். எல்லோரும் எதிர்பார்த்தார்கள் சோனியா காந்தி தான் வருவார் என்று. சோனியா காந்தி வரவில்லையே. எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து சொல்லும் போது கூட தேர்தலுக்கு முன்பும் சொன்னார்கள். தேர்தல் நடந்து முடிந்து அந்த வெற்றி விழாவிலும் எல்லா சென்ட்ரல் ஹாலிலே கூடியிருந்த எல்லா பாராளுமன்ற உறுப்பினர்களும் சொன்னார்கள் சோனியா காந்தி தான் வரும், முடியாது என்று சொல்லிவிட்டார். ஆகவே காங்கிரஸை பொறுத்தவரையில் சற்று மற்றவர்கள் கட்சியை விட மாறுபட்ட கட்சி. உங்களுக்கு தெரியும் அகில இந்திய கட்சியில சாத்தியம்னு சொன்னீங்க. தமிழகத்தில் வந்திருந்த பாஜகவுடைய அகில இந்திய தலைவர் அமித்ஷா 2016 சட்டமன்ற தேர்தலை தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளரை அறிவித்து விட்டுதான் சந்திக்கும் தெளிவா சொன்னார். அறிவித்து விட்டு டிக்கெட்டும் பார்க்கலாம், அறிவிப்போம் என்று சொல்லியிருக்கிறார். அறிவிக்கட்டும் பார்க்கலாம். யாரை அறிவிப்பார்? அந்த கூட்டணி முடிவது. அவர் சொல்லியிருக்காரு அப்படிதான் அறிவிப்பு. நான் கேட்கிறேன், ஒரு தேசிய கட்சி இது போன்ற தெளிவான அறிவிப்பை இப்பயே வெளியிடும் போது அதே போல இன்னொரு பிரதான தேசிய கட்சி செய்ய முடியாத காரியங்களை செய்ய முடியாது என்று இருந்தாலும் கூட சொல்ல வேண்டும் என்று சொல்லிவிடலாம். இதே மோடி தேர்தலுக்கு முன்பு என்ன செய்தார்? ஒவ்வொருத்தருடைய அக்கௌண்ட்லயும் நான் கருப்பு பணத்தை புடுங்கிட்டு போட்டு ஆளுக்கு 15 லட்சம் 10 லட்சம் பேங்க் அக்கௌண்ட்ல போடலான்னு சொல்றேன். இதே மோடி ஆட்சிக்கு வந்த பிறகு 10 லட்சம் யாருக்கு கொடுத்தாரு? அவர் சூட்டு வாங்குறதுக்கு எடுத்துக்கிட்டாரு. 5 தடவை உடைய மாத்துறாரு. எலெக்ஷன் அப்ப அவர் என்னென்ன சொன்னார், என்னென்ன எவ்வளவு அவர் செய்த சத்தியங்கள் என்ன, கொடுத்த வாக்குறுதிகள் என்ன. 8 மாசத்துல நீங்க கருப்பணம் வந்துருச்சான்னு கேக்குறீங்களே. 2009 ஜனாதிபதி உரையில சொல்லப்பட்டது கருப்பணம் வரும். 2014 வரைக்கும் 5 வருஷத்துல வரல, ஆனா 8 மாசத்துல வரும். வாதத்துக்கு நான் ஏற்றுக்கொள்கின்றேன். எங்களால் செய்ய முடியவில்லை, சரி முடியவில்லை, நீங்கள் நான் ஏற்றுக்கொள்கின்றேன். செய்ய முடியவில்லை, எங்களை தோற்கடித்தீர்கள், ஏற்றுக்கொள்கின்றேன். நீ 100 நாளுக்குள்ள கொண்டு வரன்னு சொன்னீங்க. அவருக்கு ஆட்சி காலம் 5 வருஷம் இருக்குதுல்ல.
செய்ய முடியாது. நீங்கள் தினந்தோறும் வாதம் செய்கின்றவர்கள், நான் இன்றைக்கு ஒரு நாள் வாதம் செய்கின்றவர்கள். உங்களோட வாதத்தில் என்னால் போட்டியிட முடியாது. இருந்தாலும் நாங்கள் பல வருஷம் செய்யாததை எங்கள் மீது குற்றச்சாட்டாக நீங்கள் சுமத்துகிறீர்கள். செய்ய முடியாது. நீங்கள் என்ன சொன்னீர்கள்? நாங்கள் 5 வருடத்தில் அதை முடிப்போம் என்று சொல்லவில்லையே. ஆட்சிக்கு 100 நாளில் அதை செய்து முடிப்போம் என்று சொன்னீர்களே, ஏன் அதை செய்யவில்லை? அதைத்தான் நான் கேட்கின்றேன். ஜனாதிபதி உரையில 100 நாள் செய்வோம் சொல்லியிருந்தாங்க. பிரதமர் மன்மோகன் சிங் கடைசியில் 2009 100 நாள்ல கொண்டு வந்து சொன்னாரு. பிரதீபா பாட்டீல் ஜனாதிபதி உரையில முதல் உரையில 100 நாள்ல கொண்டு வந்து சொன்னாங்க. உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம். அது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு முக்கியமான பிரச்சனை என்ன, இப்ப தமிழ்நாட்டுல ஒரு பெரிய பரபரப்பா ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் ஓடிக்கொண்டிருக்கும் போது அதுல நாங்க போட்டியிட முடியாதுன்னு சொல்லிட்டு, அதற்கான காரணம் நியாயமா நடக்காது, ஆளுங்கட்சி தான் வெற்றி பெறும் சொல்லிட்டு வழக்கமா எல்லாருமே சொல்லக்கூடிய காரணம் நியாயமானதா இருக்கும். எங்களுக்கு ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தலை பொறுத்தவரை நியாயமாக நடக்காது, பணநாயகம் தான் நடக்கும் என்று நாங்கள் சொல்றோம். எல்லா இடைத்தேர்தலையும் எல்லாருமே சொல்ல, எல்லா இடைத்தேர்தலையுமே எல்லாருமே சொல்ல. தமிழகத்தை பொறுத்தவரையில் கடந்த 7-8 வருடங்களாக இதுதான் நிலைமை. இப்போது ஆளுகின்றவர்களாக இருந்தாலும் சரி, அல்லது இதற்கு முன்பு ஆண்டவர்களாக இருந்தாலும் சரி, இடைத்தேர்தலில் பணத்தை கொடுத்து மக்களை அவர்கள் அடிமைப்படுத்தி வாக்குகளை வாங்கி போலித்தனமான வெற்றியை மாலையாக சூட்டிக் கொண்டவர்கள் தான் இப்போது ஆட்சியில் இருக்கின்றவர்களும் முதலில் ஆட்சியில் இருந்தவர்களும். ஆகவே இடைத்தேர்தலில் போட்டியிடுவது எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. கால விரயம், சக்தி விரயம். காங்கிரஸ் கட்சி எந்த இடைத்தேர்தலும் போட்டியிடாதுன்னு கொள்ளலாமா? தமிழகத்தில் தான் இவ்வளவு மோசமாக இருக்கின்றது. தமிழகத்தை போல் எந்த இடத்திலும் இவ்வளவு மோசமாக தேர்தல் நடப்பதில்லை. சில இடங்களில் பணம் கொடுக்கப்பட்டாலும் கூட வாக்காளர்களுக்கு 1000, 2000 என்று சொல்கின்ற நிலைமை மாறி இப்போது வாக்காளர்களுக்கு 5000 என்று கொடுக்கக்கூடிய சூழ்நிலை வந்திருக்கின்றது. இதை விட ஒரு மோசமான சூழ்நிலை எப்படி? தமிழகத்தில் காங்கிரஸ் கட்சி இனிமே இடைத்தேர்தலே போட்டியிடாதுன்னு கொள்ளலாமா? இனி நாங்கள் இப்போது நடப்பதை வைத்து ஸ்ரீரங்கத்தில் நடக்கப் போவதை நினைத்து நாங்கள் சொல்கின்றோம். இப்போது இடைத்தேர்தல் என்பதே தமிழ்நாட்டில் சாக்கடையை போன்றது. சாக்கடை என்று தெரிந்து எப்படி நாங்கள் காலை வைப்போம்? திருச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எல்லா அரசியல் கட்சிகளும் பரபரப்பா இயங்கிட்டு இருக்கும் போது காங்கிரஸ் கட்சி மட்டும் வேடிக்கை பார்த்து. யார் சொல்ற வேடிக்கை? நாங்களும் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருக்கின்றோம். மெம்பர்ஷிப் கேம்பெயின் நடத்தி கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுவதும் ஸ்ரீரங்கத்தை தவிர எல்லா இடங்களிலும் திருமுனை கூட்டங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றோம். விருதுநகரிலே சமீபத்திலே மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தை நடத்தினோம். ஆகவே நாங்கள் ஸ்ரீரங்கம் என்ற அது இந்த இடைத்தேர்தலை பொறுத்தவரை நான் மன்னிக்க வேண்டும் என்னுடைய வார்த்தைக்கு, அது சாக்கடை தான். அதிலே கால் விட வேண்டாம் என்றுதான் நாங்கள் எங்கள் நேரத்தை பயனுள்ள வகையில் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். இல்ல, பாஜக போட்டியிடுது, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போட்டியிடுது, அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று அவர்கள் எதிர்பார்க்கல சொல்லல. ஆனா இயல்புல ஒரு கட்சி தொண்டர்கள் ஆக்கப்பூர்வமாக ஊக்கத்தோடு இருப்பதற்கு அடிப்படையான விஷயம் தேர்தல்ங்கிறது அரசியல் கட்சியில போல ஒரு பிரதானமான விஷயம். அதுல போட்டியிட மாட்டேன்னு சொன்னா நீங்கள் ஆக்கப்பூர்வமும் எனர்ஜியும் வர்றது உண்மையான விஷயங்களுக்கு தான் வர வேண்டும். போலித்தன்மை நீங்க போய் இப்போ ஸ்ரீரங்கத்தில் நாங்க என்ன பண்ணிருக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்க? நீங்க வெற்றி பாஜக இல்ல, இப்ப பாஜக என்ன பண்றாங்க? வெற்றி பெறுவாங்க நான் நினைக்கிறேன். பாஜக ஏன் நிக்கிறாங்கன்னா அவங்க 5000 ரூபாய் கீழே ஆடுறவங்க கொடுத்தாங்கன்னா மேல ஆடுறவங்க இவங்க பாஜக 500 ரூபாய் கொடுக்க முடியுன்ற தைரியத்தில் தான் நிக்கிறாங்க. பணம் இருக்குது. மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் காசு கொடுக்க மாட்டாங்கன்றது எனக்கு தெரியும். அவங்க எதுக்கு நினைக்கிறாங்க? மார்க்சிஸ்ட் கமிட்டி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க எதா இருந்தாலும் நிப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய கொள்கையே வேற. அவங்க இந்த இடைத்தேர்தல் நீங்க மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கூப்பிட்டு கேளுங்க, நின்றிருக்கிறீர்களே இந்த இடைத்தேர்தல் சரியாக நடக்கிறது, அவங்களுக்கு நின்றுதான் ஆகணும். நினைக்கிறேன் ஒரு முறைகேடுகள் நடந்தா அது எதிர்த்து போராடுவதான கட்சியோட வேலையா இருக்கும். அதை புறக்கணிச்சுட்டு போறது ஓடுறது எப்படியா இருக்கும்? அது எப்படி 15 நாள்ல நாங்க அதை போராடி திருத்த முடியுமா? 15-20 நாள் அந்த தேர்தல் நடக்கிற இடத்துல இனிமேல் இது போன்ற இடைத்தேர்தல்களில் தமிழகத்தில் நடக்கும் போது தேர்தல் கமிஷன் சரியாக இருக்க வேண்டும். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழகத்தில் இருந்த தேர்தல் கமிஷன் சரியாக வேலை செய்யவில்லை. 144 தடை சட்டத்தை போட்டுவிட்டு போலீஸ் வாகனங்களிலும் அரசாங்க வாகனங்களிலும் மூட்டை மூட்டையாக பணத்தை எடுத்துக் கொண்டு போய் ஆளுங்கட்சி அதிமுக பணத்தை விநியோகம் செய்தது. அது தேர்தல் கமிஷன் தடை செய்யவில்லை, அதை நிறுத்தவில்லை, தவறு செய்தவர்களை கைது செய்யவில்லை. ஆனால் இதே கருத்தை ரிட்டையர் ஆன சம்பத் தேர்தல் கமிஷனுடைய ஆணையாளர் அவரே சொல்லியிருக்கிறார். பாராளுமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டில் பணம் நிறைய புழங்கடிச்சுன்னு சொல்லுவார். ஆகவே தொடர்ந்து அப்பூ நடக்குது சொல்லி பார்க்கின்றோம். இல்லை என்று சொன்னால் தேர்தல் கமிஷனை எதிர்த்து மிகப்பெரிய போராட்டத்தை நடத்த வேண்டிய சூழ்நிலை எங்களுக்கு மட்டுமல்ல மற்ற கட்சிகளுக்கும் வரும். ஸ்ரீரங்கம் இடைத்தேர்தல் மட்டுமல்ல, பொது தேர்தலையும் பணம் விளையாடுது. அப்ப காங்கிரஸ் கட்சி பொது தேர்தலையும் போட்டியிடக்கூடாது சார். எல்லாத்துக்கும் ஒரு அளவு இருக்குல்ல. நீங்க சென்ற பாராளுமன்ற தேர்தலில் முறைகேடுகள் நடந்தன. சரி, நாங்க எல்லா தொகுதியிலும் தோத்து போயிட்டோம், அது வேற விஷயம். இந்த இடைத்தேர்தலிலும் நாங்க சொன்னோம் பணம் விளையாடி கொண்டிருக்கிறதா இல்லையா? தினந்தோறும் பேப்பரில் வருகிறதா இல்லையா? ஒரு பொம்பளை காசு கொடுக்கறதே போட்டோ எடுத்து போட்டாங்க. அதுக்கு என்ன சொல்றீங்க நீங்க?
அந்த அதிமுக கூட்டம் நடக்கிற இடத்துல பிரியாணி சமைச்சு போடுறாங்களே, சமையல் பாத்திரத்தோட போட்டோ எல்லாம் வச்சு, அதுக்கு நான் சொல்றீங்க. அதுல அந்த தேர்தல் கமிஷன் என்ன நடவடிக்கை எடுத்தது? தமிழ்நாட்டில் இருக்க தேர்தல் கமிஷன் வழக்கு பதிவு பண்ணிட்டே இருக்காங்க. எனக்கு தெரிஞ்ச வழக்கு பதிவு இப்போ நீங்க மோடி சொல்றாரு, இப்ப மோடியோ பிஜேபி சொல்லுத இந்த தேர்தல் கமிஷன் அவங்க சொல்றாங்களே, பணம் கொடுத்தாலும் வாக்காளர் பணம் வாங்கினாலும் 2 வருஷம் நாங்கள் சிறைச்சாலையில் சட்டம் கொண்டு வருவதற்கு மற்ற சட்டத்தை எல்லாம் நீங்க அவசர சட்டமா கொண்டு வந்துறீங்க. ஏது உடனே நாளைக்கு அவசர சட்டமா கொண்டு வந்து ஸ்ரீரங்கத்தில் போலிங் நடக்கிற அன்னைக்கு யார் யார் பணம் வாங்கலாம் அவங்களாம் பிடிக்க வேண்டியதானே, பண்ண வேண்டியதானே? அதை கேட்டால் பாராளுமன்றம் அதாவது உங்களுக்கு வேண்டாத சட்டம்லாம் யூ வில் டேபிள் இட் இன் தி பார்லிமெண்ட் pretty well knowing that this will not get passed to the Rajya Sabha because you don't have a majority. இது கண்டிப்பாக பண்ணி ஆகணும் என்று உங்களுக்கு தேவைப்பட்டதெல்லாம் நீங்க உடனே ஜனாதிபதி கிட்ட ஒரு பர்மிஷன் வாங்கி ஆடியன்ஸ் ஒரு அவசர சட்டம் போட்டுருவீங்க. அதே நிறைவேற்றிதான் ஆகணும் பார்லிமெண்ட்ல. அதை நிறைவேற்றுவதற்குள் இடைப்பட்ட காலத்தில் எவ்வளவு விஷயங்களை செய்யலாம். இல்ல நீங்க ஒரு நியாயமான தேர்தல் நடக்கும்போது போட்டிடுவேன்னு சொல்றது, அந்த நியாயமான காலங்கிறது என்னைக்கு வரப்போகுது, என்னைக்கு நடக்கும், அது எப்படி விரைவில் வர வேண்டும். இப்ப நீங்க இடைத்தேர்தல் இப்போதான் நடக்குது, இப்போதான் மெல்ல மெல்ல செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இன்னும் தேர்தல் முடிவுக்கு பிறகு என்னென்ன அட்டூழியங்கள் அநியாயங்கள் இந்த தேர்தலிலே ஆளுங்கட்சியால் செய்யப்பட்டது என்பது வெளிவரும் போது கண்டிப்பாக நாங்கள் மட்டும் இப்போதே பாருங்க, நாங்கள் மட்டுமா இந்த தேர்தலை புறக்கணிச்சிருக்கோம், எத்தனையோ கட்சிகள் புறக்கணித்திருக்கார்கள். அதை விரைவில் எல்லோரும் சேர்ந்து ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை தமிழக தேர்தல் கமிஷனை எதிர்த்து போராட வேண்டும். மற்ற கட்சிகள் வரவில்லை என்று சொன்னாலும் கூட காங்கிரஸ் கட்சி மிகப்பெரிய போராட்டம் களத்துல இருக்க வேண்டிய ஸ்ரீரங்கத்தில் போட்டியிடாம ஓரமா இருக்கக்கூடிய தேர்தல் கமிஷன் எதிர்த்து போராடுவோம் சொல்லி சொல்றது, அது போர்க்களமாக இருந்தால் நாங்கள் போரிடுவதற்கு தயாராக இருக்கின்றோம். சாக்கடையில் காலை விற்க நான் விரும்பவில்லை. மற்றவர்கள்லாம் என்னன்னு கேட்கிறீங்களா, அதை பற்றி நான் சொல்ல விரும்பவில்லை. எங்களை பொறுத்தவரையில் சாக்கடையில் காலை வைக்க மாட்டோம், வைக்கவில்லை. தமாக பிரிஞ்சு போன பிறகு உங்களுடைய ஓட்டு வங்கியில் ஒரு சேதாரம் ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிற சந்தேகம் வரும்போது அப்படி இல்ல நிரூபிக்கிறதுக்கான ஒரு நல்ல களமா ஸ்ரீரங்கம் இருந்திருக்கும் இல்லையா? தமாகவை நாங்க ஒரு கட்சியாவே நினைக்கல. பிரிஞ்சு போனதுல ஒரு 4-5 பேர் போயிருக்காங்க. நீங்க அதனால சேதாரம் இதெல்லாம் இந்த காலத்துல சேதாரம் நகைக்கடல கூட சேதாரம் இல்லைன்றான். ஆனா எங்களை பொறுத்த வரைக்கும் யாரு இந்த வாசல்லாம் போனதுல எந்த விதமான சேதாரமும் கிடையாது. அது நீங்க ஒரு ஓட்டு வாங்கி நிரூபிச்சிருந்தீங்கன்னா நீங்க சொல்றது மட்டும் மக்களே சொல்லுவாங்கல்ல, தமாக பிரிஞ்சு கூட எந்த லாபம். ஓட்டு வாங்கி நிரூபிப்பதற்கு எங்க சந்தர்ப்பம்? 2014 தானே பார்க்க முடியும். இந்த இடைத்தேர்தல் போட்டியிருந்தீங்க, இடைத்தேர்தலைத்தான் நான் கொஞ்சம் நாகரிகம் இல்லை என்றாலும் சாக்கடை என்று சொல்லிவிட்டேனே. ஏன் அவர்கள் அந்த சாக்கடையில் குதித்து அவங்களுடைய திறனை காண்பித்திருக்கலாமே, ஏன் தமாக நிற்கவில்லை? நீங்க சட்டக்கல்லூரி மாணவர்களை சந்திச்சு நீங்க பேசுனீங்க. சட்டக்கல்லூரி மாணவர்களுடைய பிரச்சனையில கோரிக்கையில நியாயம் இருப்பதா நீங்க நினைக்கிறீங்களா? அவங்க கண்டிப்பாக நீங்க எப்படி நியாயம் இல்லை என்று சொல்ல முடியும்? இடம் மாற்றப் போவதாக அரசு அதிகாரப்பூர்வமாக எந்த அறிவிப்பையும் வெளியிடவில்லை. ஊடகங்களை செய்தியை பார்த்து அவங்க உணர்ச்சிப்பட்டிருக்காங்க. அப்ப உண்மை என்னங்கிறது அரசிட்ட கேட்காம மாணவர்கள்ட்ட போய் வாழ்த்து சொல்றது அதை தூண்டி விடுற மாதிரி ஆகாதா? ஏன் மாணவர்கள் போராட்டத்தை ஆரம்பித்து 2 நாட்கள் ஆயிற்று. ஏன் பன்னீர்செல்வம் இன்றைக்கு சொல்லியிருக்கிறாரு, இது உண்மை செய்தி அல்ல, எங்களுக்கு அந்த விதமான அபிப்பிராயம் கிடையாது, சட்டக்கல்லூரி இருக்கின்ற இடத்திலேயே இருக்கும், அங்கேயே இயங்கும், நாங்கள் மாற்றுகின்ற எண்ணம் சிறிதளவு கூட எங்களுக்கு இல்லவே இல்லை. இப்போதாவது மௌனசாமியாராக இருக்கின்ற பன்னீர்செல்வம் வாய் திறந்து சொல்லக்கூடாதா? ஏன் சொல்லவில்லை? நீங்க மாணவர்கள்ட்ட போய் பேசும்போது கண்ணகி சிலையை வர ஒரு உதாரணம் குறிப்பிட்டீங்க. அது இன்னொரு வரி சொன்னீங்க, கண்ணகி சிலையை அகற்றுனாங்க, அவங்க தான் இந்த காரியத்தை பண்ணிருக்காங்க. அவங்க ஏன் கண்ணகி சிலையை அகற்றுனாங்கன்னா நாம கண்ணகி மாதிரி இருக்க முடியாதுங்கிறனால தான் அகற்றுனாங்க சொல்றீங்க. உண்மைதான். அதனால சில விஷயங்களை மேம்பாடோடு நிறுத்திக்க வேண்டுமே ஒழிய அதுல போய் குறைஞ்சு பாத்தீங்களா அது இல்ல. இல்லாத ஒரு குற்றச்சாட்டை இவர்களா அதுக்கு நீங்க முதலமைச்சர் சொல்லணும். நீங்க எப்படி இருக்குன்னா, நான் செய்யாத குற்றத்தை நான் குறிப்பிட்டு ஒரு பெயரை சொல்லாத நேரத்தில் நீ அவரைத்தான் சொல்லாய் என்று நீங்கள் எப்படி ஆரம்பத்தில் கேள்வி கேட்டீர்களோ அதுபோல். இல்ல நீங்க அப்படி அவரை சொல்லலன்னா நீங்க யார சொன்னீங்கன்னு சொல்லிருக்கலாம்ல. நீங்க சொன்னது சிதம்பரத்தையோ கார்த்தியோ இல்ல, அப்ப யார சொன்னீங்க சொல்லிருக்கலாம். ஏன் சொல்றேன்னா, என்னை பொறுத்தவரை நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லும் போது முதலமைச்சர் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு சொல்லலாம் இல்லையா? எப்படி நீங்க யாரு, எனக்கு நான் வேற, நீங்க என்ன பண்ணீங்க? புதிதாக சட்டசபைக்கு ஒரு பெரிய கட்டடத்தை கோடிக்கணக்கான மக்கள் வரிப்பணத்தை செலவழித்து கட்டி அந்த இதுல 2 சட்டசபையில 2 செஷன்ஸ் நடத்தி முடித்த கருணாநிதி தோற்ற பிறகு நீங்கள் என்ன சொன்னீங்க?
புது இடம் எங்களுக்கு வேண்டாம், பழைய இடத்துல தான் இது போட்டு அத்தனை கோடிக்கணக்கையும் விரயம் பண்ணிட்டு பழைய இடத்துக்கே நீங்க போனீங்களே, அந்த உரிமை மாணவர்களுக்கு கிடையாதா? எங்களுக்கு புதிய இடம் வேண்டாம், கட்டுவதற்கு முன்பே சொல்லி இருக்கின்றார்கள், ஸ்ரீபெரும்புதூர் எங்களுக்கு புதிய இடம் வேண்டாம், நாங்கள் இங்கேயே இருப்போம், இதை சரி செய்து தாருங்கள் என்று மாணவர்கள் கேட்பதில் என்ன தப்பு? இல்ல சரி செய்ய தானே போறாங்க அவங்க. மாத்தல ரெண்டு விஷயம் நீங்கள் அடிப்படையா மாத்தலைன்னா why they can't make it clear? போராட்டம் என்பது இன்று ஏற்பட்டதுல புத்தாண்டத்திலிருந்து நடந்துட்டு இருக்கு. நேற்று சொல்லிருக்கலாம், ஏன் இன்றைக்கு காலையில் சொல்லியிருக்கலாம், ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? சட்டக்கல்வி இயக்குனர் தெளிவா நேரடியா அவர் சொல்லியிருக்காரு, அப்படிப்பட்ட எந்த திட்டமும் இல்லைன்னு அவரே நேரடியா அவர் சொல்லியிருக்காரு, அவருடைய களத்துல சொல்லியிருக்காரு. வேற என்ன செய்ய? சட்டக்கல்லூரி மாணவர்கள் பிரின்சிபாலோட போய் பார்த்து சட்டக்கல்லூரி செக்ரட்டரி, இது ஒரு மக்கள் பிரச்சனையாக போய்விட்டது. இந்த போராட்டத்தால் ஆயிரக்கணக்கான சென்னை வாழ் மக்கள் பாதிக்கப்பட்டு இருக்கின்றார்கள். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடக்கும்போது யார் மீது குற்றம் என்று சொல்வதை விட எந்த விஷயத்திற்காக இது நடக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அந்த விஷயத்தில் இருக்கின்ற உண்மை இதுதான் என்று சொல்வதற்கு இந்த அரசாங்கத்திற்கு என்ன தயக்கம்? உண்மை என்ன என்று தெரியாமலே அரசியல் கட்சிகள் நீங்க எல்லாம் விமர்சனம் பண்ணும்போது, நீங்க பொறுப்பில் உள்ளவர்களுக்கு பொறுப்பு கொஞ்சம் அதிகம், ஆளுகின்றவர்களுக்கு மக்கள் கேள்வி கேட்கும் போது கேள்வியில் நியாயம் இருக்கிறதா இல்லையா என்று சொல்லி வாய்மூடி மௌனியாக இருப்பதை விட அவர்கள் கேட்கின்ற கேள்வியில் என்ன நியாயம் எது நியாயம் இல்லை என்று தனித்தனியாக சொல்ல வேண்டியது ஆளுபவர்கள். அவங்க பொறுப்பில் இருப்பவர்களுக்கு பொறுப்பு இருக்கிறது மாற்று கருத்து இல்ல, எதிர்கட்சி எல்லாம் பொறுப்பு இல்லாம பேசலாமா அப்படிங்கறத என்னுடைய கேள்வி. பொறுப்பு மாணவர்கள் அங்கே போராடுகின்றார்கள், மாணவர்கள் மீது அடக்குமுறை போலீஸ் செய்திருக்கின்றது. போலீஸ் செய்திருக்கிறது என்றால் ஆளுவர்களின் உத்தரவு மேல் போலீஸ்காரரை தனிப்பட்ட முறையில் அடி இடிக்கே அப்படின்னு சொல்லுவோம். ஒரு 2 மணி நேரம் பொறுமையா இருந்து அடின்னு சொன்னா இவங்க போய் அடிக்க போறாங்க. அதை சொல்ல மத்தியில் நீங்கள் மாணவர்கள் போராட்டத்தால் மாணவர்கள் மட்டும் பாதிக்கப்படுவதில்லை. நேற்று முன்தினமும் பேப்பர்களை பார்த்தீர்கள் என்று சொன்னால் வட சென்னையே ஸ்தம்பித்தது, போக முடியவில்லை, வர முடியவில்லை, இப்படி பிரச்சனை அதிகமாகி மக்கள் பாதிக்கப்படும் போது இதுல போய் வீராப்பு பார்த்துட்டு இருப்பதெல்லாம் பிரயோஜனம் கிடையாது. அந்த டென்ஸ அந்த சிச்சுவேஷனை அப்படி ஃபியூஸ் பண்றது, அதுல என்ன நியாயங்களை சொன்னால் எது நியாயமான விஷயமோ அதை சொல்லி நீங்கள் சம்பந்தப்பட்டவர்களை சமாதானப்படுத்த வேண்டுமே தவிர நீ பெரியவனா நான் பெரியவனா என்று பார்க்கின்ற செய்ய ஒரு ஜனநாயக நாட்டில் இருக்க முடியாது. வாசன் போன பிறகு அவருடன் இருந்த நிர்வாகிகளிட அவங்களுடைய இடத்தை நிரப்புறதுக்கு மறு நியமனம் இங்கு செய்யப்பட்டதா? நம்ம அவர் சொன்ன குற்றச்சாட்டு, நீங்களும் கூட வச்சிட்டு இருந்த குற்றச்சாட்டு, காங்கிரஸ் கட்சியில எல்லா விஷயத்துக்கும் தலைமையிட்ட கேட்க வேண்டியிருக்கு. அவர்களோட நீங்க சொல்ல 4 நிர்வாகிகள் தான் போனா வச்சுக்க விட அந்த 4 நிர்வாகிகள் மறு நியமனம் செய்யப்பட்டாங்க. இல்ல, செய்யப்படும். செய்வதற்கு நான் எழுதி கொடுத்திருக்கின்றேன், மேலிடத்திலிருந்து ஒப்புதல் வர வேண்டும். அப்ப அவர் சொன்ன குற்றச்சாட்டு நீங்க சொன்ன குற்றச்சாட்டு உண்மையாச்சு இல்லையா? ஒரு நிர்வாகிகள் நியமனம் கூட அவர் சொன்ன குற்றச்சாட்டு என்பது சுயநலத்திற்காக கட்சியை விட்டு எல்லா பயனையும் அனுபவித்து விட்டு வெளியே போகும்போது தூற்ற வேண்டும் என்பதற்காக தூட்டிக் கொண்டு போகின்றார். நான் குற்றச்சாட்டாக சொல்லவில்லை, எழுதி கொடுத்திருக்கின்றேன். அவர்கள் ஒப்புதல் தருவதற்கு நாளாகும் என்பதை நான் ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனென்றால் ஒரு மாநிலம் கிடையாது, பல மாநிலங்களில் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் எத்தனை உறுப்பினர்களை கொண்டிருக்கிறதுக்கு ஏதாவது புள்ளிவரம் இருக்கு? இப்போ ரைட் நவ வி டோன்ட் ஹேவ் எனி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், வேலிட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். அப்ப நீங்க இளங்கோவன்ல இருந்து எல்லாரையுமே முதல்ல இருந்து உறுப்பினராக சேர்க்கணுமா? முதல்ல இருந்து இல்ல, இப்ப இந்த காலகட்டத்திற்கு, அதாவது 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்சி தேர்தல், 3 ஆண்டுகளுக்கு ஒரு முறை கட்சியில் புதிதாக உறுப்பினர் சேர்ந்தவர்கள் அவர்களுடைய உறுப்பினர் இதை புதுப்பிப்பதற்கு புதிதாக சேர வேண்டும். இல்ல அதான் இப்ப உங்களோட 3 ஆண்டுகள் முன்னாடி கடைசியா 3 ஆண்டுகள் நடந்தாலும் எவ்வளவு உறுப்பினர்கள் இருப்பாங்கன்னு ஒரு பட்டியல் இருந்திருக்கும் இல்லையா? தேர்தலே நடக்கலையே, நாங்கள் மெம்பர்ஷிப் சேர்த்தாத மெம்பர்ஷிப் சேர்த்துவதில் சில தவறுகள் நடந்து எங்கள் மெம்பர்ஷிப்ல ஏற்றுக்கொள்ளாத காரணத்தால் தான் கட்சி தேர்தல் நடைபெறவில்லை. எவ்வளவு உறுப்பினர்கள் காங்கிரஸ் கட்சியில் இருக்கிறாங்க அப்படிங்கறதுக்கான அதிகாரப்பூர்வ எண்ணிக்கையே கிடையாது. அதிகாரப்பூர்வமான எண்ணிக்கை தமிழ்நாட்டில் இப்போது கிடையாது. மார்ச் முதல் வாரத்தை தெரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு. மார்ச் முதல் வாரம் ஏனென்றால் இப்போது ஆரம்பித்திருக்கின்றோம். பிப்ரவரி இந்த மாத கடத்திக்குள் முடிய வேண்டும் என்று ஏஐசிசி சொல்லி இருக்கின்றார்கள். ஆனால் நாங்கள் கொஞ்சம் லேட்டாக ஆரம்பித்ததால் மார்ச் முதல் வாரம் வரை கொஞ்சம் காலம் வாங்கி. ஏதாவது இலக்கு நிர்ணயிச்சிருக்கலாம்? நீங்க இலக்கு நிர்ணயிப்பதில் எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. ஏன்னா இலக்கு நிர்ணயிச்சு வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு ஓட்டர் லிஸ்ட பார்த்து எழுதணுன்ற அவசியங்கள் கிடையாது. நேரடியாக மக்களை சந்தித்து எவ்வளவு உறுப்பினர்கள் சேர்க்கின்றார்களோ அவ்வளவு பேரை சேர்க்க வேண்டும் என்பதுதான் இருக்கின்றவர்களுடைய இலக்குன்னு ஒன்று நிர்ணயிச்சுக்கிட்டு எங்களை நாங்களே ஏமாத்திக்கிட்டு ரூம்ல உட்காந்துக்கிட்டு இப்ப சில கட்சிகள் அப்படிதான் நடக்குது. ஓட்டர் லிஸ்ட பார்த்து வரிசையா எழுதுன்ற அந்த சிஸ்டத்துக்கே நாங்கள் போவோம். யார் வேணாலும் சேரலாம், நாங்கள் எடுத்து சொல்வோம். காங்கிரஸை பற்றி விரும்புகின்றவர்கள் சேரலாம்.
இன்னும் 1.5 வருஷத்துல எலெக்ஷன் வரப்போகுது. நீங்க ஆட்சியை பிடிக்கும் நீங்க உண்மையா நம்புறீங்களா? காங்கிரஸ் கட்சி பிடித்தாக வேண்டும் என்ற ஆவல் இருக்கின்றது, நம்பிக்கையும் இருக்கின்றது. ஒருவேளை அது முடியவில்லை என்று சொன்னால் நாங்கள் இல்லாமல் யாரும் ஆட்சிக்கு வர முடியாது என்பதில் உறுதியாக இருக்கின்றோம். அந்த அளவுக்கான திட்டம் உங்கள்ட்ட இருக்குதா? நாங்க ஒரு விஷயத்தை முன்னிறுத்தும் போது எல்லா கட்சியும் இயல்பாவே எங்க கூட வருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு ஒரு திட்டம் ஏதாவது இருக்கா? உங்களுக்கே போக தெரியும். நன்றி திரு இளங்கோவன், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களையும் உங்களுடைய நேரத்தையும் எங்களுடைய பகிர்ந்தோடு நன்றி. உங்களுடைய நல்ல நோக்கங்கள் நிறைவேற எங்களுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப நன்றி. தேங்க்யூ.